ஜிஎஸ்டியை பொறுத்த அம்சத்தில் நான் பதில் கொடுக்க முடியும். ஜிஎஸ்டிக்கு தவிர வெளி அம்சங்களால இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அது மேல கண்ட்ரோல் நான் இல்லை. அது மேல ஜிஎஸ்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லீகலா யாரோ பண்றாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு உதாரணத்துக்கு திருப்பி சொல்றேன், கோவில்பட்டி, அந்த விருதுநகர், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாசி, அங்க இருக்கிறவங்களுக்கு, இந்த தீப்பெட்டி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்ளம் வருது. என்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுங்க? சைனாலேருந்து சீப் இம்போர்ட் வந்துடுது, நாங்கள் எங்களால் பண்ண முடியல, சரி இம்போர்ட் மேலே நாங்கள் டியூட்டி போட்டுறோம் அப்படின்னு போடுறோம். டியூட்டி போட்ட பிறகும் வருது, அவங்களே தான் சொல்கிறாங்க. எங்கேருந்து வருதுங்க? இப்படி தான் யாரையாவோ இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அந்த இம்போர்ட் பண்ணுறது நான் போர்ட்டில் தடுத்து நிறுத்துறேன். ஆனால் அந்த கண்டெய்னர் வேற ஏதோ மேலே பஞ்சு, நூல், இல்லை பிளாஸ்டிக்கு, இல்லை ஏதோ ஒரு சாமான் வச்சுட்டு அடியில் இதை வச்சு எடுத்துட்டு வராங்க. அதை அப்புறம் எடுத்துட்டு வந்த பிறகு சிகரெட் லைட்டரை இங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க, லைட்டரை விற்கிறாங்க. அதன் மூலம் தீப்பெட்டி தொழிலுக்கு நிறைய ரோதனை நடக்குது. இப்போ நான் கஸ்டம்ஸை பற்றி நான் பதில் சொல்ல முடியும் தீப்பெட்டிக்காரங்களுக்கு. இல்லைங்க நான் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நஷ்டம் ஆகக்கூடாது. ஆனால் கள்ள மார்க்கெட்டில் தீப்பெட்டிக்கு பதிலாக லைட்டர் இங்கே நுழைஞ்சிடுச்சுன்னா ஸ்டேட் லெவல் மார்க்கெட்டை, தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, குஜராத் மாத்திரம் இல்லை, எந்த மாநிலமானாலும் அந்த கள்ள பொருள் வரதை யார் தடுத்து நிறுத்தணுங்க? அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால நான் ஜிஎஸ்டி பற்றியோ கஸ்டம்ஸை பற்றியோ நான் பதில் கொடுக்குறேன். இந்த ரிக்வெஸ்ட் வந்திருக்கு பம்ப் செட் போல, அதை அவங்க ஃபிட்மெண்ட் கமிட்டி, லீகல் கமிட்டி, 2 கமிட்டியும் பரிசீலனை பண்ணிட்டு தான் கமிட்டிக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. சரியா பட்டியலில் வந்து விவசாயிகளுக்கு வேட்பாளமாக விட்டாங்க அரசாங்கத்தில் அப்படிங்கிறாங்க. அந்த கண்காணிப்பு குழு ஏதாவது வச்சு அதை வச்சு ஆய்வு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கேட்கறாங்க. ஏன்னா 70 வரைக்கும் விவசாயம் இருக்கும், ஆனால் இங்க கிடைக்கிறது நிறைய விவசாயிகளோட பட்டியலே மத்திய அரசு பக்கம் போகல இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு கொடுக்குது. மத்திய அரசு அதுக்கப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. இன்னும் விவசாயிகள் அந்த லிஸ்ட்ல சேராம இருக்காங்கன்னா நான் வேணா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கிட்ட அந்த விஷயத்த சொல்றேன். அவர் எப்படி முடிவு இருக்காருன்னு பார்ப்போம். நான் கேட்கறேங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் வந்து 5.6 crores வந்து மொத்தம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் கோவை மாவட்டத்தில் வந்து 20 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க. அந்த டேட்டா கரெக்டா? 5.6 தான் நம்மளுக்கு பாப்புலேஷன். நீங்க பேசுனதுல வீடியோல நீங்க நேத்து MSMEல பேசுனீங்க. ஆமாங்க. 5.6 crores வந்து தமிழ்நாடு முழுக்க முத்ரா லோன் கொடுத்துருக்கு. சரி. கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு 13,180 கோடி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கீங்க. பேங்க் மூலமா வந்த டேட்டா நான் டபுள் செக் பண்ணி வேணா சொல்றேன். பேங்க் மூலமா வந்த டேட்டா தாங்க. அது சரியா இருக்கா மேடம்? 5.6 crores பேருக்கு கொடுத்துருக்கா? நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன்.